என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஷிகன். This is Yogita. வெல்கம் டு ODY ரியாக்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் பார்க்க போறோம். என்ன ட்ரெய்லர்? ராதிகா அவங்களோட தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் பார்க்க போறோம். எஸ், இதுல வந்து செம்ம கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர், அதாவது எல்லாருமே ஐகானிக்கான கேரக்டர்ஸ். அவங்க அந்த கேரக்டரை எப்படி பண்ணுவாங்க இல்லையா, அப்படி பண்ற கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதாவது பேசுன அவங்களுடைய கேரக்டர் பேசுன்னு சொல்லுவாங்க, ஓகே அந்த மாதிரி பண்ற எல்லாருமே இதுல இருக்காங்க. இந்த க்ரூ அந்த தம்ப்நெயில வந்து நல்லா இருக்கு, ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல வந்து இது பண்ணிருக்காங்க. தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு February 27th ரிலீஸ் ஆகுது. எஸ், அன்னைக்கு தான் என்னமோ வந்துட்டு வருது, அன்னைக்குதான் வந்து ரிலீஸ் ஆகுது. சோ எதுக்கு வெயிட் பண்ணிச்சு பாத்துக்கலாம். 3, 2, 1. Old lady. நீ பேசி முடிச்சுக்கிறோம், நீ முதல்ல வெளியே வாத்தா. என்னடா அதான் பெருசு செத்து போயிட்டார்ல, பங்க பிடிச்ச ஆளுக்கு போதை உதவியா கொடு. நான் கேக்குறேன், உனக்கு என்னத்துக்கு இனிமேல 6 மாசத்துக்கு ஒரு வீடுன்னு கிடந்தா நாங்க யாராவது ஒருத்தர் கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டோமா? ஊத்த மாட்டோமா? சிறப்பு பிஞ்சு போயிரும் தூமிய குடிக்கீங்களா? ஆற சொத்த ஆற கேக்குறத நான் சாகுற வரைக்கும் என் சொத்தை நான் மட்டுமே அனுபவித்தேன். பாடுபட்டியைச் சேர்ந்த பௌரத்தாயின் கேத வீட்டிற்கு அனைவரும் வருக. கேதத்திற்கு நல்ல ஆதரவு தருக. கிழவி படுக்கையில விழுந்ததுல இருந்து ஏதோ சொல்ல சொல்லிக்கிறா, என்னன்னு கேளுங்கடா. ஏத்தா என்னைய தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களாமே, சொல்லுங்க அத. ஏண்டிய கிளவி என்ன தடி கைய கைய அடி சொல்லிக்கிருக்கா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. கோடியில ஒரு ஆளுக்கு தான் இது நடக்கும். என்னது? எப்படியோ எறும்பு ஏறாத 8 சுத்து கோட்டையிலயோ ஆளே ஏற முடியாத 6ஆம் பேய் கோட்டையில தான் வச்சிருப்பான். என்னது சொத்தா? எங்க ஆத்தா மூளைக்கு எடுத்த போட்டா இதுல ஏதாவது இடங்கடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? पागल है क्या? ये क्या कह रहा है यार, समझाओ इसे. யோ உங்க ஆத்தால சும்மா விட்டால இன்னும் 2 தீபாவளிக்கு சாகாது. பேசாம வவுத்துக்குள்ள கையை விட்டு குடல் கொஞ்சம் புடி எடுங்கடா. அந்த கிழவிக்கு முன்ன நாம சேர்ந்துருவோம் போல. இது லவ் சின்ன சவுத் பஞ்ச்வன். என்னடா சொல்லுவான்? என்னடா சொல்றாரு? சொல்றா செத்து போயிடுச்சாமே. 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு எவன் கையில கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவன் தான் கொடுத்து வச்சாங்க. என்னது? ஓ, செம்மையா இருக்கு. நமக்கு கலைஞர் காப்பீடு, அம்மா காப்பீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஏமே, எங்க ஆத்தா சின்ன வயசுல இருந்தே அருவா சுத்திய நட்சத்திரம். கிழவன் கலைஞர் கட்சி, நான் மக்கள் நீதி மையம். இவன் ரெட்டல, என் தங்கச்சி நாம் தமிழர். ஓகே. செல்வன் நீ என்னடா? விஜய் கட்சி தாவேகா. போடுங்க. ரெஃபரன்ஸ். தலையில கை வச்சுக்க, அப்பதான் ட்ரெண்டாவ. தளபதி ரெஃபரன்ஸா படத்துல? செம. அதாவது எனக்கு உண்மையா முதலாவது பிடிச்சது இந்த மேக்கப்லாம், டிஃபரெண்டான லுக்ல இருந்தாங்கல்ல, அந்த ஆட்டிடியூட். அதாவது தாய் கிழவிக்கான ஒரு ஆட்டிடியூட் வந்து செம்மையா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இது என்னத்த அவங்க மெயின் பண்றாங்க, அவங்க அப்பாட சொத்தை 6 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அது சொல்லுவாங்க தானே, நானே தான் அனுபவிப்பேன், யாருக்கு கொடுக்க மாட்டேன். சோ அது ரிலேட்டடா தான் ஃபுல் மூவியுமே போகுது. சோ இன்னொரு 200 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு இறக்கி விடுறாங்க. இல்ல அதான் இன்னும் 60 வருஷம் கழிச்சு எவனோ எடுக்க போறான், எங்களுக்கு தர மாட்டேங்கிற அந்த மாதிரி. அண்ட் ஓகே, எனக்கு இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைல்ல போற படம்லாம் உண்மையா பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு டே மாதிரி தானே காட்டுறாங்க, கிட்டத்தட்ட அந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு அந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அது நல்லா இருக்காது உண்மையா. அந்த கலர் கிரேடா இருக்கட்டும், அந்த ஒரு கிராமத்து ஃபீல்ல அன்னைக்கு ஏதோ ஒரு படத்துல பார்த்துட்டு சொன்னேன் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயும் நல்லா இருக்கு. அண்ட் எல்லாரோட கேரக்டரும் பாருங்களேன், அவ்வளவு அழகா வந்து பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். உண்மையாவே வந்து சிவா சூஸ் பண்ணி தான் படத்துக்கு வந்து இது பண்ணிப்பாப்ல. சோ அப்பதான் நான் யோசிச்சேன், ரைட் ஓகே, அந்த சிவாவும் இவங்க சேர்ந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, தாய் கிளை வந்து பாருங்க.
அது பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, நல்லா இருந்துச்சு. படம் வந்து 27 ரிலீஸ், 27 ரிலீஸ். ஸோ ரிலீஸ் ஆகும் போது பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. மறக்காம ஆடியோ ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல பிடிச்சிருங்க. அப்பதான் நாங்க ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துரும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துருவோம். விஷயம் டாடா, பாய்.